Hi students. So today we discuss magnetic field due to long straight conductor carrying the current. அதாவது ஒரு மின்னோட்டம் தாங்கிய நீண்ட நேர்கடத்தியில் உருவாகும் காந்த தூண்டலை பற்றி கணக்கு பார்ப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். டயக்ராமை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரா பண்ணிக்கணும் பாரு. ஸோ இந்த ஒய் டேஷ் இங்கிற ஸ்ட்ரைட் லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டரோட சென்டர் பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஓங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் ஏலேருந்து ஒரு பிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிச்சிக்கும். அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஏங்கிற பாயிண்ட் ஏபிங்கிற ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்மால் எலிமெண்ட். அப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டில் when the current is passing through the small element, it is experienced to magnetic field at a point of P. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கிறோம் டியூ டு கரண்ட் ஐ. இந்த ஐங்கிற கரண்ட்னால இந்த ஏபிங்கிற ஸ்மால் எலிமெண்ட்னால பிங்கிற பாயிண்டில் என்ன காந்த தூண்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து என்ன. ஸோ அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனை தான் டெரைவ் பண்ண போகிறோம். அதுதான் என்னது, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் த கரண்ட். அதாவது ஒரு மின்னோட்டம் பாயும் நேர்கடத்தி, நீண்ட நேர்கடத்தியில் உருவாகும் காந்த தூண்டலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ படத்தை பார்த்துக்கோங்க. படத்தை வந்து ஒய் டேஷ்ங்கிற ஒரு நீண்ட நேர்கடத்தி எடுத்துக்கிறோம். அந்த நீண்ட நேர்கடத்தினுடைய புள்ளி ஏதாவது ஒரு புள்ளி என்னது ஓன்னு எடுத்துக்கிறோம். அதோடய மையப்புள்ளியோ அல்லது ஓன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஓலேருந்து ஏ தொலைவில் என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆர் தொலைவில் ஏபிங்கிற ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டோட நீளம் வந்து என்னது டிஎல். அந்த டிஎல்ங்கிற எலிமெண்ட்னால ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகும்போது பிங்கிற பாயிண்டில் என்ன காந்த தூண்டல் ஏற்படும். ஸோ இந்த டயக்ராமை நீ எப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டயக்ராமை பார்த்து நீ எப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமில் இருக்கிற சிம்பிள்ஸ் நோட்டேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோப்பா. ஸோ இந்த நோட்டேஷன் பாருங்க, π1 இதோட ஆங்கிள் வந்து என்னது PO ஏவோடது, அது OP ஒய்யோடது வந்து என்னது π2, OP y1 வந்து என்னது π1. அதேமாதிரி OP ஏவோடது π, அதேமாதிரி APB ஓடது dπ, அதேமாதிரி ABC ஓடது θ. ஸோ இதை 4 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அது வந்து பாரு OP y1 அப்போ என்னது, ஸோ OP y dash this is equal to என்னது π1. அதே மாதிரி OPY இது இருக்குது π2. நெக்ஸ்ட் ஒன் OPA, OPA ஓடது வந்து π. நெக்ஸ்ட் ஒன் APB, APB ஓடது வந்து dπ. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்தாலே நீ 3 ட்ரையாங்கிளில் வந்து வச்சுக்கணும். நல்லா மெமரியில் வச்சுக்கோ. 3 ட்ரையாங்கிள்ஸ் ஹவ் டு ரிமெம்பர். ஒன்று வந்து OPA, நெக்ஸ்ட் ஒன்று ABC, நெக்ஸ்ட் வந்து APB ஆர் C. கவனி. ஸோ ஃபஸ்ட்டு பாரு, சரி. ஸோ CAB, ஓகேவா? இதோடது dπ, இது C. இந்த ட்ரையாங்கிள் நல்லா க்ளோஸாக பார்த்துக்கோ. ABC, அடுத்து என்னது ACB ஆர் C எப்படி வேணால் வச்சுக்கலாம்.
அடுத்தது OPB. This is equal to A பை. இந்த 3 ட்ரையாங்கிளோடது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கரண்ட் ஒரு மின்னோட்டம் தாங்கிய கடத்தி நீண்ட நேர் கடத்தியினுடைய மின்னோட்டம் பாயும்பொழுது உருவாகும் காந்த தூண்டலை பார்க்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா பயோ சாவர்ட் லா ஞாபகம் வச்சுக்கணும். பயோ சாவர்ட் லா இவரு தான் என்னென்னா, when the current is passing through the conic contactor, it experiences to or causes to என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உண்டான ஈக்குவேஷனை ட்ரைவ் பண்ணுது. அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னதுன்னா, ஸோ டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐங்கிறது கரண்ட்டு dl sin θ/r² n கேப். செங்குத்து வெக்டருங்கிறதுனால வெக்டருங்க இதுவும் வெக்டர் தான். ஸோ dB is equal to μ0/4π I dl sin θ/r² into n கேப். ஐங்கிறது மின்னோட்டம், dlங்கிறது சிறிய பகுதி ஸ்மால் எலிமெண்ட், தீட்டாங்கிறது அது ஏற்படுத்தக்கூடிய கோணம். அந்த சின்றது பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தீட்டான்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆறுங்கிறது அந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கும் அட் த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அந்த மின்னோட்ட கூறுக்கும் அந்த புள்ளிக்கும் நம்ம எந்த பகுதியில் வந்து காந்த தூண்டலை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பயோ சாவர்ட் லா இருக்குது. எந்த ஒரு கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகின்ற காந்த தூண்டல், த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் μ0/4π I dl sin θ/r² into n cap. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பார். ஸோ டிக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது பயோ சாவர்ட் லா என்னது, dB equal to μ0/4π I dl sin θ/r² into n cap. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதுலேருந்து டெரைவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னதியா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஒன்று வந்து இது ABC, அடுத்து என்னது APB. 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாரு என்னது, ஸோ செங்கோணம் முக்கோணம் என்னது ABC. அப்போ இதில் என்னது sin θன்னு எடுத்துக்கலாம். சைனுக்கு என்ன ஃபார்முலா, எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைட் பை என்னது ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஹைபாட்டன்யூஸ் ஃபஸ்ட்டு பாரு, ஓகேவா? ஸோ என்னது θ. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் என்னது B, பர்பெண்டிகுலர் என்னது C, this is A. அப்போ என்ன வரும், ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து AC டிவைட் பை AB. ஸோ ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ என்னது, ஸோ sin θ is equal to AC டிவைட் பை AB. அப்போ இதில் வந்து என்னது AC is equal to AB இங்கே போய், அப்போ என்னது, ஸோ AB into sin θ. ஸோ தி ஈக்குவேஷன் இஸ் AC is equal to AB ஓடது என்னது, AB is equal to DL, லென்த் ஓடது என்னது DL. அப்போ என்னது AB is equal to DL sin θ. ஈக்குவேஷன் நம்பர் 2 நிச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் APC.
ஏபிசியில் என்னது டி பை, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது, ஸோ ஏசி பை சிபி. ஓகேவா? அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு சைன் டி பை. ஸோ சைன் டி பை இந்த ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ டீட்டா பையோட டி பையினாலே நம்மளுக்கு என்னது ஸ்மால் ஆங்கிள் தான். அப்போ சிறிய கோணம். அப்போ என்னது சிறிய டீட்டா இஸ் வெரி ஸ்மால்னு வச்சு, டீட்டா இஸ் வெரி ஸ்மால்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டீட்டா. அப்போ சைன் டி பை இஸ் ஈக்குவல் டு பை. அப்போ என்னது, ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபியோட வேல்யூ என்னது ஆர். ஸோ ஆர் இன்ட்டு டி பை. சிபியோட வேல்யூ வந்து சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ என்னது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி பை. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 கம்பேர் பண்ண பார்க்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டி பை. அப்போ டிஎல் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, டிஎல் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி பை. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போது ஆர் டி பைக்கு பதிலாக டிஎல் சைன் டீட்டாக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் டி பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பரில் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ண. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இதோட வேல்யூ 3, 4 வந்து டிஎல் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆர் டி பையோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னது, ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு μ0 பை 4 பை ஐ இன்ட்டு, ஸோ இந்த டிஎல் சைன் டீட்டாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் டி பை. அப்போ என்னது, ஸோ இங்கே என்னது ஆர் இன்ட்டு டி பை டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப். அப்போ என்னது, ஒரு ஆர் கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ μ0 டிவைட் பை 4 பை ஐ டி பை டிவைட் பை ஆர் இன்ட்டு என் கேப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி. ஈக்குவேஷன் நம்பர் 4. இங்கே வந்து என்னது 5 பாரு, இந்த டிஎல் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டி பை. அப்போ இதை கொண்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அது டிபி இஸ் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4 பை ஐ டி பை டிவைட் பை ஆர் இன்ட்டு என் கேப். அடுத்தது என்ன பாரு, ஸோ இந்த ஆர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்து சொல்லிக்கிறோம், ஓபிஏ. ஓகேவா, ஓபிஏ. இதில் பாரு, ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்டன்யூஸ், அதாவது ஓபிஏங்கிற ரைட்டாங் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு எந்த சைடு தெரியும், இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். அப்போ என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் என்ன வரும், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் வந்து காஸ் பை. அப்போ என்னது ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஓபிஏ எடுத்துக்கோ. அப்போ என்ன வரும், காஸ் பை இஸ் ஈக்குவல் டு என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகே, அடுத்துள்ள பக்கம் கர்ணம் என்னது, அப்போ என்னது ஓபி டிவைட் பை ஏபி. இதோட சாலரி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஆர் டிவைட் பை ஏ. சரி, ஏ டிவைட் பை ஆர். நம்மளுக்கு என்ன வேணும், ஆர் வேணும். அப்போ என்னது, ஸோ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர். அப்போ ஆர் இங்கே வருமா, அப்போ ஆர் இருந்தால் வந்தால் என்ன வரும், ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இங்கே வந்துடு, இது இங்கே. அப்போ என்னது, ஸோ ஏ டிவைட் பை காஸ் பை. ஆரோட வேல்யூ கிடச்சிச்சா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோ. இப்போ ஆரோட வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், 5ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ ஆர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ என்னது, ஸோ டிபி ஈக்குவல் டு ஓகேவா, ஸோ μ0 பை 4 பை ஐ டி பை by a by cos phi into n cap. அப்போ இந்த cos phi என்ன ஆகும், மேலே போய். அப்போ dB equal to μ0 by 4 pi cos phi மேலே போயிடுச்சா, I
இன்ட்டு காஸ் பை, இந்த காஸ் பை மேலே போயிடுது, பை ஏ இன்ட்டு என் கேப். ஈக்குவேஷன் நம்பர் 7. So dB equal to mu naught divided by 4 pi I cos pi divided by A into n cap. Equation number 7. So dP is equal to mu naught divided by 4 pi I cos pi divided by A into n cap. இதுக்கப்புறம் பாரு, ஈக்குவேஷன் நம்ம இதுவரை டிரைவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் dP இருக்கு. அப்போ B வேணும்னா எனக்கு என்ன வேணும்? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx equal to என்னது? integration of dx வந்து x plus c. So integration of dx வந்து x. அப்போ integration of db b. அப்போ ரெண்டு சைடு நான் என்ன பண்ணுறேன்? நான் இன்டகிரேட் பண்ணுறேன். போத் சைடு என்ன பண்ணுறது? இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ என்னது? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dP is equal to integration of mu naught divided by 4 pi into I என்ன வருது? cos pi divided by A into d pi n cap. ஓகேவா? இப்போ கவனி, இப்போ எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? பையை பொறுத்து. ஸோ பையை தவிர்த்து மற்ற எல்லாமே எழுதலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வந்துடுது பி. அப்போ பி ஈக்குவல் டு மற்ற கான்ஸ்டன்ட்லாம் வெளியிடலாம்ல, பி mu naught by 4 pi இன்ட்டு ஐ வெளியே எடுத்துடுறோம், ஏ வெளியே எடுத்துரும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை இன்ட்டு டி பை என் கேப். செங்குத்து வெக்டாருங்கிறது என் கேப். இப்போ காஸ் பைக்கு என்ன இன்டகிரேஷன் ஃபார்முலா? சைன் பை. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு mu naught divided by 4 pi I by A. இப்போ பாரு கவனி, இப்போ நம்ம இதில் ஸ்மால் எலிமெண்ட்டு தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு அப்போ நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது என்னது? ஒய் ஒய் டேஷ் ஒய் ஒய் டேஷ். அப்போ இதோட ஃபுல்லுக்குமே பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து என்னது? பை 1, இது வந்து என்னது? பை 2, பை 1 பை 2. ஸோ இது 0 to P இருக்கு. அப்போ என்ன ஆங்கிள்? பை 1 to பை 2. அப்போ பை 1ல் வந்து மைனஸ் பை போட்டிருப்பாங்க. ஸோ இது பாசிட்டிவ் ஹாஃப், இது என்னது? நெகட்டிவ் ஹாஃப். அப்போ இது என்னது? ஸோ மைனஸ் பை. அப்போ என்னது? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பைக்கு வந்து என்னது? சைன் பை. லிமிட்ஸ் வந்து மைனஸ் பை 1 to பை 2 இன்ட்டு என் கேப். அப்போது upper limit minus lower limit. So D is equal to mu naught by 4 pi I by A into sin pi 2 minus sin minus pi 1. ஓகேவா? sin minus pi வந்து என்னது? sin minus theta is equal to minus sin theta. இங்கே பாரு, இது வந்துட்டு sin minus theta is equal to minus sin theta. அப்போ என்னது? ஸோ B is equal to mu naught by 4 pi I by A into sin pi 2 minus pi என்னது? minus into minus plus. அப்போ என்னது? plus sin pi 2. ஸோ equation number 7. equation number இது என்னது? 8 inch. இது ஈக்குவேஷன் நம்பர் 9. ஓகேவா? சைனோட வேல்யூ வந்து இது மேக்ஸிமம் வேல்யூ வரும். சைனோட வேல்யூ வந்து எப்போ மேக்ஸிமம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ பை 1 பை 2ஓட வேல்யூ வந்து என்னென்னா பை 1 இஸ் ஈக்குவல் டு பை 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. சைன் பையோட வேல்யூ வந்து 1. அப்போ சைன் 90ஓட வேல்யூ வந்து 1. அப்போ ரெண்டாக்க சப்ஸ்டியூட் பண்ண வேணா. So B is equal to mu naught by 4 pi I by A into 1 plus 1 n cap. ஓகேவா? அப்போ n cap is equal to 1 plus 1 என்னது? 2. அப்போ என்னது? ஸோ mu naught by 4 pi
into I by A into 2 n cap. அப்போ 2 2 என்ன ஆயிரும் கேன்சல். அப்போ ஈக்குவேஷன் என்னது? ஸோ B is equal to so mu naught I by 2 pi A to n cap. So B is equal to mu naught I by 2 pi A into n cap. இதுதான் நம்மளுக்கு என்னது? The magnetic field due to long straight conductor carrying a current. அப்போ magnetic field B is equal to mu naught I by 2 pi A into n cap. இதுதான் மின்னோட்டம் தாங்கிய நீண்ட நேர்கடத்தியில் உருவாகும் காந்த தூண்டலுக்கான சமன்பாடு. ஸோ B is equal to mu naught I by 2 pi A. ஸோ mu naughtங்கிறது என்னது? பெர்மிட்டிவிட்டி, வெற்றிடத்தினுடைய விடுதலை. ஐங்கிறது மின்னோட்டம், 2 பைங்கிறது கான்ஸ்டன்ட், ஏங்கிறது அது தொலைவு, ஏற்பட்ட தொலைவு. ஓகேவா?